மும்பையின் கட்கோபாரில் நேற்று மாலை வீசிய கடும் புழுதி புயலினால் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தின் மீது ராட்சத இரும்பு விளம்பர பலகை விழுந்ததில் 14 பேர் மரணமடைந்ததோடு 60 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இன்னும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பும் நிலையத்தின் நடுவே அந்த இரும்பு பலகை கீழே விழுந்து கிடக்கும் காணொளிகள் வைரலாகி வருகின்றன. விளம்பர பலகையின் உலோக சட்டம் எரிபொருள் நிலையத்தில் இருந்த பல கார்களின் கூரைகளையும் சேதப்படுத்தியுள்ளது. அந்த பலகை கீழே விழுந்த போது அங்கிருந்த அனைத்து கார்கள், மோட்டார் சைக்கிள்களுடன் மக்கள் சிக்கிக் கொண்டதோடு மக்களை வெளியே கொண்டு வரும் முயற்சியிலும் அங்கிருந்தவர்கள் உதவி புரிந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையின் குழுக்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடி வருகின்றனர். மக்களை மீட்பதே முன்னுரிமை என்றும் காயமடைந்தவர்களுக்கு அரசு சிகிச்சை அளிக்கும் என்றும் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இந்த பலத்த புழுதி புயலால் போக்குவரத்து முடங்கியதோடு மரங்கள் மற்றும் கட்டிடங்களும் சாய்ந்ததோடு பல மாவட்டங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. உள்ளூர் ரயில்கள், மெட்ரோ நெட்வொர்க்கின் ஒரு பகுதி மற்றும் விமான நிலைய சேவைகள் இருள் சூழ்ந்த வானத்தின் மத்தியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. மோசமான வானிலை மற்றும் புழுதி புயல் காரணமாக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அனைத்துலக விமான நிலையத்தில் பார்க்கும் தூரம் தெளிவற்றதாக இருப்பதோடு பலத்த காற்று காரணமாகவும் சுமார் 66 நிமிடங்களுக்கு விமான நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது.